நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடிகட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள். சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். துலாம் ராசி. சார், இப்போது துலாம் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல. துலாம் ராசிக்கு என்ன சார் பிரச்சனை, எந்த கிரகம் ப்ராப்ளம்? நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் சனியால் தொந்தரவு இல்லை, ராகுவால் தொந்தரவு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு 2 கிரகங்களால் தான் பிரச்சனை வருது. ஒன்று ராகு, இன்னொன்று சனி பகவான். சனி தான் எங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு, அவர் மறைஞ்சு தானே இருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம். எப்படி உங்களுக்கு தொடர்பு ஏற்படுகுதுன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவத்தை 3வது பார்வையாக பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசிநாதனுடைய வீடு அங்கே பாதிக்கப்படுது.
தைரியம் போயிடும், மனக்குழப்பங்கள் அதிகமானதாக இருக்கும், வீரியம் குறைஞ்சு போயிடும், அந்த தாம்பத்திய சுகங்கள் இருக்காது. அதனால் சில சண்டை சச்சரவுகள் சேராததுனால, பிடிக்காததுனால, வெறுப்புனால அதனாலலாம் சில பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவி நல்லா தான் இருப்பாங்க, பட் இந்த தாம்பத்தியம் இல்லைனாக்கா அவங்க பெரிய கஷ்டம் வந்து போயிடும். அப்போ அந்த மாதிரி டச்சே ஆகாமல் இருக்குது. சில அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க, என்ன அவர் அப்படி தொட்டு 25 வருஷம் அதுங்கிறாங்க. பையன் காலேஜ் போய் இவனுக்கு வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, அவர் பசங்க அது இவர் விபத்தான் நடந்தது, என்ன இவர் அப்படி தொட்டு 25 வருஷம் ஆகுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பக்கத்தில் போய் நான் க்ளோஸாக உட்காந்தா கூட அவாய்ட் பண்ணிட்டு தரேன், என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு எழுந்துட்டு வெளியில் போயிடாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அசிங்கப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே 8ஆம் பாவத்தை சனி பார்க்கறதால வரக்கூடிய பிரச்சனை தான். மனைவி வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருக்கிறது, தாம்பத்திய இது வந்து அதுவும் ஒரு வாழ்க்கை, அதுவே வாழ்க்கையாகாது, அது வாழ்க்கையில் ஒரு பகுதி, எவ்வளோதான் விஷயம். அது இருந்தாலே மனிதன் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான், ஆக்டிவாக இருப்பான், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், புரியுதுங்களா? மனசு ஒரு ஒரு சந்தோஷமாக, தாமரை மலர்ந்ததை போல் ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு பிரிஸ்காக இருப்பாங்க. வேலையை பற்றி அதிகமாக கான்சன்ட்ரேஷன் வந்து வேலையில் அதிகமானதாக இருக்கும், டைவர்ஷன் ஆகாது, குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, இது எல்லாமே இருக்கும். அப்போ 8ஆம் பாவம் அந்த சுக்கிரனுடைய வீடு துலாத்துக்கு பாதிக்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. சார், சில துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டகத்துக்கு சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது, ஆக்சிடென்ட்டு, கீழே சார் ஒரு நிமிஷம் அப்படி விழுந்துருந்தா அவ்வளோதான் சார், முடிஞ்சு போயிருக்கும் சொல்லுவாங்க. சில பேரில் ட்ரெயினாக தரன்னு இழுத்துனே போகும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு. இதெல்லாம் நிறைய நம்ம நடந்திருக்கு. ஆனால் தப்பிச்சு வந்துட்டான்னா அவனை அசைச்சிக்கவே முடியாது, அவன் 100 வயசு வரலும் இருப்பான். அப்போ அந்த மாதிரியான கண்டங்கள் இதெல்லாம் இந்த துலாம் ராசிக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு கடுமையான கால நேரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மனசு குழப்பம், மனசில் ஒரு பயம் ஏற்படுகிறது, தேவையில்லாத மனசில் ஒரு பயம், இது நடந்துருமோ அப்படி. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போ மெயினாக நீங்கள் எதில் உங்களை காப்பாற்றிக்கணும், எதுக்கு நீங்கள் பரிகாரம் ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசி என்பவர்களே, உங்கள் இல்லங்களில் ஒரு ஆயுஷோமமோ, ஒரு மிருத்யுஞ்ச ஹோமங்கள் அல்லது ஒரு சுதர்சன ஹோமம், அப்படி இல்லைனாக்கா ஒரு ஆவகந்தி ஹோமம், ஆமாம் அது மாதிரி, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நரசிம்மர் சம்மந்தப்பட்டது, இல்லை பிரத்யங்கரா சம்மந்தப்பட்ட, யக்ஷினி சம்மந்தப்பட்ட ஹோமங்கள், இதெல்லாம் துலாம் ராசிக்கு உங்கள் வீடாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிகளாக இருக்கலாம். இப்போட வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியில் வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளை கூப்பிட்டு செஞ்சுருவாங்க, அந்த ஹோமம் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அது செஞ்சால் தான் சாமியா இந்த வருஷம் நமக்கு அது டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்டேட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அப்போ அதுபோல் துலாம் ராசி என்பதிலே உங்களுடைய கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வது, யாகங்கள், ஹோமங்கள். இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு என்ன செய்யணும், இது 1008 ஹோமம் இருக்குது, உங்கள் ஜாதகத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்வீர்களே ஆனால் அதெல்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல பலன் கிடைக்கும். செய்யலாங்கிறத விட எப்போ செய்யணும், எப்போ செஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, சாஸ்திரம் இருக்குல்ல, அது இந்த மாதம் கை கொடுக்கும். அப்போ 8ஆம் பாவம் வேலை செய்கிறது, உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானதாக அமைந்து விடுகிறது. அதோட கூட அதில் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வருவது, கண்டங்கள் ஏற்படுவது, சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது, அப்படி இல்லைன்னா கம்பெனிலாம் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட், ஒரு மிஷின் ரிப்பேராக போகிறது, சம்திங் ஏதோ ஒரு விஷயம் எதிர்மறையாக நடக்கிறது, வெடிக்கிறது, அப்புறம் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இதெல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சாக்கா நிச்சயமாக நீங்கள் இதை செய்யுங்க. குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சைமல்டேனியஸாக.